விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாரு அது அவருடைய சொந்த விருப்பம். வந்து சந்திக்கணும்ல, கட்சி தலைவராக இருக்கக்கூடிய வந்து சந்திக்கணும்ல. எந்த கட்டாயமும் இல்லைன்ற, தேவைப்படும் போது சந்திப்பாருன்னு சொல்கிறேன். கட்டாயப்படுத்தி நீங்கள் என்னத்தை கொண்டு வர போறீங்க? கட்டாயமாக பத்திரிகையாளர்களை சந்திச்சே ஆகணும்னு அரசியல் சாசன சட்டம் சொல்லியிருக்கா? கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கும்போது அதை நிராகரிக்கக்கூடிய சுதந்திரம் எனக்கு இருக்குன்னு சொல்லுது. ஆமாவா இல்லையா? உங்களுடைய கேள்விக்கு உங்கள் கையில் மைக் இருந்தால் நீங்கள் எதை வேணால் கேட்டுடலான்ற உரிமை உங்களுக்கு இருக்கா? எதை வேணால் கேட்கலாம், கருத்தியல். புரியுதுங்களா? அதை பதில் சொல்கிறதுக்கும் சொல்லாமல் போகிறதுக்கும் என்னுடைய விருப்பம் தானே. நான் நினச்சாதான் பதில் சொல்ல முடியும். இல்லைண்ணா ஒட்டுமொத்த பத்திரிகையாளரையும் போடா வாடா ஈன்னுட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் 14 வருஷம் கட்சியை நிறுவிட்டு நான் தான் மக்களுக்கானவர்னு நின்றுட்டு இருக்கிறாரு. எந்த பத்திரிகையாளராக நீங்கள் மரியாதையாக இனிமேல் பேசினா தான் பத்திரிகை போன்றாரு. ஒவ்வொருத்தரையும் அன்பான் நண்பான்னு கூப்பிட்றாரு, தம்பின்னு கூப்பிட்றாரு. அதெல்லாம் பேச மாட்டாங்க எந்த பத்திரிகையாளர்களும். இல்லை சொல்லிட்டு அதை அவர் அங்கேயே இருந்துடலாமா, ஒரு சேஃப் ஜோன்லேயே இருந்துடலாமா? வந்து ஒரு பத்திரிகையாளர் சேஃப் ஜோனில் இருந்தால் தான் மக்களை பாதுகாக்க முடியும். பல பேர் 2ஆம் கட்ட மாநாடு மதுரையில் நடக்கும்போது பல பேர் பேட்டி கொடுத்தாங்களே, பார்க்கலையா? ஒருத்தர் கொன்னுட்டீங்க, அது இந்த பத்திரிகையாளர்கள் தான் பண்ணீங்க அந்த வேலையெல்லாம், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடாதீங்கன்றதையும் சொன்னாங்கல்ல. எந்த பத்திரிகையாளர் தான் கேட்குறேன். அந்த பத்திரிகையாளர்களில் நீங்கள் எந்த பத்திரிகையாளர்?